டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்ச பிறகு அந்த இம்ப்ளான்ட் மேலே க்ரௌன் வந்து உடனே பொருத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது இல்லையா? ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம இம்ப்ளான்ட் வந்து ஃப்ரண்ட் பல்லு போயிடுச்சுன்னா பண்ணுவோம். இப்போது நம்ம வெளியில் போகிறோம், நிறைய சோஷியலாக எல்லோரும் ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய பேரை மீட் பண்ணுறோம், வெளியில் போகிறோம். ஸோ பற்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணும்போது, இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் செய்வோம், அந்த ஃபஸ்ட்டு பல்லை எடுத்துருப்போம், பல்லை எடுத்து ஒரு 3 months வெயிட் பண்ணணும், ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் டென்டல் இம்ப்ளான்ட்டே செய்வோம். டென்டல் இம்ப்ளான்ட் செய்த பிறகு ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவோம், அந்த 3 மாதம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் பற்கள் கொடுப்போம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ப்ராசஸ். ஸோ எல்லாராலையும் இந்த 6 months வெயிட் பண்ண முடியாது இல்லையா? எஸ்பெஷலி ஃப்ரண்ட் பல்லில். பின்னாடி பற்களில் நம்ம வெயிட் பண்ணலாம், தேவை இருந்ததுன்னா வெயிட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளால் 6 மாதம் பற்கள் இல்லாமல் வெயிட் பண்ண முடியாது. ஸோ கொஸ்டின் என்ன, நான் இம்ப்ளான்ட் பொறுத்திக்கிட்டேன், இம்ப்ளான்ட் பொறுத்தினதுக்கப்புறம் உடனே க்ரௌன் பொருத்த முடியுமா? இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம பற்களை எடுத்த உடனே டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுக்கு பேர் இம்மீடியட் இம்ப்ளான்ட்னு பேர். ஸோ இம்மீடியட் இம்ப்ளான்ட் வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு முறை, செய்ய முடியும். இந்த இம்மீடியட் இம்ப்ளான்ட் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் அந்த 3 month வெயிட் பீரியட் சொன்னேன் இல்லையா, பற்களை எடுத்து 3 மாதம் வெயிட் பண்ணணுங்கிற பீரியட், அந்த வெயிட் பீரியடை அவாய்ட் பண்ண முடியும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, 2 சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம். எப்படி 2 சர்ஜரின்னு சொல்கிறேன்? பல் எடுக்கிறது ஒரு சர்ஜரி, இம்ப்ளான்ட் பொறுத்துறது இன்னொரு சர்ஜரி இல்லையா? ஸோ 2 சர்ஜரியாக இல்லாமல் ஒரே சர்ஜரியில் பல் எடுக்கிறதும் சரி, இம்ப்ளான்ட் பொறுத்துறதும் சரி, ஒரே சர்ஜரியில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட் ஆஃப் இம்மீடியட் இம்ப்ளான்ட். ஸோ இம்மீடியட் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பற்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்து சீக்கோத்துட்டு இருந்ததுன்னா பண்ண முடியாது. ஸோ பற்கள் எடுத்தால் மீதமுள்ள எலும்பு எப்படி இருக்குது, என்ன தன்மையில் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கா, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சிடி ஸ்கேனில் செக் பண்ணிவிட்டு பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்டல் இம்ப்ளான்ட் செய்வோம். ஸோ இம்மீடியட் இம்ப்ளான்ட் பண்ணும்போது பற்களை எடுத்துட்டு உடனே இம்ப்ளான்ட் செய்யலாம். இது நம்பர் 1. ஸோ இம்ப்ளான்ட் செஞ்சாலும் அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பற்கள் பொறுத்துறது வந்து அது இன்னொரு ஸ்டெப். ஸோ இந்த இம்மீடியட் இம்ப்ளான்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இம்மீடியட் இம்ப்ளான்ட்டுக்கு மேலே உடனே பற்கள் கொடுக்குறோமா, அதுக்கு பேர் இம்மீடியட் லோடிங்னு பேர். அப்படின்னா என்ன, நம்ம பேசும்போது, சிரிக்கும் போது, நம்ம சாப்பிட்றம்போது அதோட ஃபோர்ஸ் வந்து பற்கள் மூலமாக இம்ப்ளான்ட்டில் பட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கு போகணும். ஸோ இந்த இம்மீடியட் லோடு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இருக்கிற பற்களாக இருக்கட்டும், அது உள்ளுக்குள்ளே இம்ப்ளான்ட் மூலமாக எலும்புக்குள்ளே போகிற லோடாக இருக்கட்டும், அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இம்ப்ளான்ட்டும் நம்மளோட எலும்பும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பற்களை உடனே லோட் பண்ண முடியும், இல்லைனா லோட் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ லோடு பண்ணுறதுக்கு அந்த எலும்பு தன்மை எப்படி இருக்குது, போதுமான அளவு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா நம்ம எலும்பை தாங்கிறதுக்குன்னு பார்த்துட்டு தான் லோடிங் பண்ணுவோம். ஸோ இது இன்னையில் இல்லாமல் உடனே பற்கள் கொடுக்க முடியுமாங்கிற போது இம்மீடியட் ஃபங்க்ஷன்னு பேர். அப்படி என்ன பண்ணுவோம், இம்ப்ளான்ட் பொருத்திடுவோம், அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பற்கள் உடனே கொடுப்போம். ஆனால் அந்த பற்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணுமே தவிர, அதாவது பேசுகிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு பற்கள் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர, அந்த பற்களை வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வடிவமைக்க மாட்டோம். ஸோ இந்த டிசைன் ஆஃப் த பற்கள் வந்து நம்ம பேசும்போது, சிரிக்கும் போது பற்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஸோ நமக்கு வந்து உடனே இம்ப்ளான்ட் பொருத்தி உடனே நமக்கு பல்லு கொடுத்துரும். இதுக்கு பேர் இம்மீடியட் ஃபங்க்ஷன் பேர். ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியும், இம்மீடியட் இம்ப்ளான்ட் சாத்தியம், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும், எலும்பு நல்லா இருக்கணும், லோடு பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு தன்மை நல்லா இருக்கணும். ஆனால் ஃபங்க்ஷன் கொடுத்து பல்லு உடனே கொடுக்கறதுக்கு இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பல்லு கொடுக்கலாம். யூஸ்வலாக இப்போ கிளினிக்கில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பற்களை ஸ்கேன் பண்ணுவோம், பற்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஒரு மாடல் எடுத்துருவோம். பற்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிஃபிஷியல் பல்லு டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்ருவோம். அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் பார்த்துட்டு, சிடி ஸ்கேனில் டிசைன் ஃபுல்லாக வர்ச்சுவலாக, அதாவது கம்ப்யூட்டர்லேயே ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட் எப்படி இருக்குன்னு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பற்கள் எடுப்போம். பற்கள் எடுத்துகிட்டு உடனே இம்ப்ளான்ட் பொருத்தி நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண பற்களை வந்து இம்ப்ளான்ட்டில் பொருத்த முடியும். சில காரணங்களில் வந்து நம்மளால் உடனே பொருத்த முடியாது. இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஆர் எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, உடனே பற்கள் பொருத்த முடியாது டாக்டர், அப்படி நான் பற்கள் இல்லாமல் இருக்கணும்னா அவசியம் இல்லை. டெம்பரவரி பற்கள் வந்து எய்தர் பக்கத்தில் உள்ள சதையிலையோ ஆர் பக்கத்தில் உள்ள பற்கள்லையோ சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்பிளிண்ட் முறையிலையோ, எஸ்எக்ஸ் ரீட்டினர்லையோ ஆர் ஒரு ஸ்பிளிண்ட் முறையிலையோ இம்மீடியட்டாக பற்கள் கொடுக்க முடியும், டெம்பரவரி பற்கள் கொடுக்க முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பும் சதையும் நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் பற்கள் கொடுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.